In this slide shown example of Hirsutum plant. First one Gossypium hirsutum and second one Gossypium arbarium. So next we discuss with heterosis. What is heterosis? Heterosis. Hetero means differ and cis means condition. G.H.G. was the first scientist to use the term heterosis in the year 1912. ஸோ 1912 வந்து பார்த்தீங்கன்னா ஷீல் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை யூஸ் பண்ணாருன்னா ஹெட்ரோசிஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணாரு. இந்த ஷால் யூஸ் பண்ண ஹெட்ரோசிஸோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோனா என்ன மீனிங்னா டிஃப்ரெண்ட் அப்படின்ற மீனிங், சிஸ்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அப்படின்ற மீனிங். The supplementary of the superiority of the F1 hybrid in performing over its parents is called heterosis or hybrid regress. ஸோ பேரண்ட் ரெண்டு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் F1 ஜென்ரேஷன்ல இருக்கிற பிளான்ட் பேரண்ட் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப விகரா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஹெட்ரோசிஸ் ஆர் ஹைபிரிட் விக்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். விக்ரஸ் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் growth, yield, greater adaptivity of resistant to disease, pests and drought. ஸோ இந்த F1 பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பேரண்ட் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஈல்டு கொடுக்கறதா இருக்கும், growth அண்ட் எந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது எந்த ஒரு நோய்க்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அதில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரப் அதாவது வறட்சனை பகுதியில் கூட வளரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த F1 பிளான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இஸ் த பெஸ்ட் situated manners for maintaining hybrid vigorous since the desired characters are not lost and can persist over a period of time. ஸோ இந்த ஹெட்ரோசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வெஜிடேட்டிவ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் தான். இந்த ரீப்ரொடக்ஷன் மூலயமா ஹெட்ரோசிஸ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால உருவாக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். மெனி ப்ரீட்ஸ் பிலீவ் தன் இட்ஸ் magnitude of heterosis is directly related to the degrees of genetic diversity between the two parents. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா உருவாக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விக்ரஸாகவும் அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரண்ட்ஸோடைய கேரக்டர்ஸ்க்கு வேறுபட்ட தன்மையாக இருந்தாலும் பட் அதனுடைய விக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கும் அதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் depending on the nature, origin, adaptivity and reporting ability, heterosis can be classified as. ஸோ ஹெட்ரோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தோற்றம், ஸ்ட்ரக்சரு, அந்த சூழலுக்கு எப்படி ஒத்து போகுது, எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அதை பேஸ் பண்ணி 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூ ஹெட்ரோசிஸ் அண்ட் அனதர் ஒன் சூடோ ஹெட்ரோசிஸ். ஸோ ஹியூ ஹெட்ரோசிஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் into 2. ஃபர்ஸ்ட் ஒன் mutational heterosis, then another one balanced heterosis. First we discuss with hue heterosis. Hue heterosis, this is true heterosis which is inherited and it is further classified as 2 types. So hue heterosis அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அதாவது ஹெட்ரோசிஸ் அப்படின்றது இன்ஹெரிட்டட் மரபு வழியா உருவாக்கப்பட்ட ஒரு வீரியமான பிளான்ஸ். ஸோ இதில் 2 இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷனல் ஹெட்ரோசிஸ். ஸோ மியூட்டேஷன் அப்படின்னால சடன் சேஞ்ச். simplest type of heterosis and result from the sheltering or eliminating of the deleterious, unfavorable, often leathers recessive mutation genes by their adaptivity superior dominant alleles is cross-pollinated crops. ஸோ இந்த மியூட்டேஷன் பேஸ்டு ஹெட்ரோசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூ ஹெட்ரோசிஸ் ஒன் டைப்பு. அதே மாதிரி வந்து இதில் வந்து அயல் அதாவது செல்ஃப் பாலினேட்டட் இதில் வந்து கிராஸ் பாலினேட்டர் வந்து மோஸ்ட்லி எந்தெந்த பிளான்ஸாக நடக்கக்கூடாதோ அந்த பிளான்ஸை உருவாக்கக்கூடிய அல்லீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற அதாவது நம்மளுக்கு அன்வான்டா இருக்கிறது, நம்மளுக்கு வந்து டிசீஸ் கொடுக்கக்கூடிய அது மாதிரி பண்புகள் எல்லாத்தையுமே நீக்கிறது மூலியமா உருவாக்குறது தான் என்னன்னா மியூட்டேஷன் ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் பேலன்ஸ்டு ஹெட்ரோசிஸ். வெல் பேலன்ஸ்டு ஜீன் காம்பினேஷன்ஸ் விச் இஸ் மோர் அடாப்டிவ் டு என்விரான்மெண்டல் கண்டிஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் யூஸ்ஃபுல்னஸ். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ் அட் த சேம் டைம்ஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய இருக்கிற யூ ஹெட்ரோசிஸை உருவாக்குறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் சூடோ ஹெட்ரோசிஸ். சூடோ ஹெட்ரோசிஸ் மீன்ஸ் ஆல்சோ டேர்ம்ட் as luxuriance. Progeny process superiority over parents in vegetative growth but not in yield and adaptation usually sterile or poorly fertilized. ஸோ இந்த சூடோ ஹெட்ரோசிஸ் அப்படின்ற பொய் கலப்பினம் அப்படின்றோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஹெட்ரோசிஸ் இன்வால்வ் பண்ற பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட உடல் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பிளான்ட்டை விட ரொம்ப மேம்பட்டு ரொம்ப அதிக வளர்ச்சி இருந்தாலும் பட் ஆனால் அதனோட ஈல்டு அதனோட ஸ்ட்ரக்சர்ஸு அதனுடைய ஸ்டெரிலிட்டி அதெல்லாம் செக் பண்ணும்போது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணி ரொம்ப லோவாகவே இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாகவே இருக்கும். ஸோ பேரண்ட்டை கம்பேர் பண்ணி க்ரோத் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஹெட்ரோசிஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சூடோ ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் ஓவர்.